நம்ம எல்லாருக்குமே புத்தரை தெரியும். புத்தர் ஒரு நாள் தான் சீடர்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சீடர் மட்டும் வந்து புத்தர்கிட்ட ரொம்ப புலம்புறாரு. புத்தரே, என்னை சுற்றி உள்ள எல்லாரும் செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கை நிறைய உப்பள்ளி அந்த சீடர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தா, இதை போய் கரைச்சு குடி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சீடரும் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின ஒரு குவளையை எடுத்து அதில் உப்பை போட்டு கலந்து குடிக்கிறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரால் அந்த துவர்ப்பு சுவையை தாங்க முடியாம உடனே துப்பிடுறாரு. வேகமா ஓடி போய் புத்தர்கிட்ட, என்ன புத்தரே, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன், ஆனா என்னால் அதை வாயில வச்சிருக்கவே முடியல, நான் துப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, உடனே அந்த சீடர் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி அந்த உப்பை நான் கரைச்சி குடிச்சேன், ஆனா என்னால் அதை வாயில வச்சிருக்க கூட முடியல, உடனே துப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தர் கேட்டாரு, எப்படி குடிச்ச அப்படின்னு கேட்க, உடனே அவர் ஒரு குவளையை காமிச்சு, இதுல நீங்க கொடுத்த உப்பை நான் போட்டு தண்ணியில கலந்து குடிச்சேன், என்னால் அதை சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தர் சொல்றாரு, சரி, இதே உப்பை இப்போ நீ எடுத்துட்டு போய் நல்ல பெரிய ஒரு கோப்பையில தண்ணி நிரப்பி அதுல இதை கலந்து குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தர் சொன்ன மாதிரி அந்த சீடரும் ஒரு பெரிய கோப்பை எடுத்து அதுல தண்ணி ஊற்றி அதில் இந்த உப்பை போட்டு கரைச்சி குடிக்கிறாரு. இப்போ அவருக்கு ரொம்ப தோற்பு சுவை தெரியல, ஓரளவுக்கு தெரியுது. மறுபடி புத்தர் என்ன சொல்றாரு, அதே உப்பை எடுத்துட்டு போய் இப்போ நீ ஒரு பெரிய ஏரி குளம் அதில் போட்டு குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சீடரும் அங்கே உள்ள ஒரு பெரிய ஏரியில் அந்த உப்பை கரைச்சி குடிச்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சுவையுமே தெரியல, நல்ல இனிப்பாக தான் இருக்குது. அப்போ உடனே புத்தர் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட வெறும் உப்பை மட்டும்தான் கொடுத்தேன், எப்படி கரைச்சி குடிக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லை, ஆனால் நீயா அதை ஒரு சின்ன கோப்பையில் போட்டு கரைச்சி குடிச்ச, அதனால உன்னால் அதை வாயில் வச்சுக்க முடியல. ஆனால் அதே உப்பை நீ கோப்பையில் கரைச்சி குடிக்கும்போது உன்னால் அதை குடிக்க முடிஞ்சுது, அதுவும் குடத்தில் கரைச்சி குடிக்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாக உன்னால் குடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் நான் தினமும் உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை எல்லாம் நீ வெறும் இந்த கோலை மாதிரி எதுலேயோ ஒன்றில் கரைச்சி குடிச்ச அப்படின்னா உனக்கு துவர்ப்பு சுவையாக தான் இருக்கும், நீ துப்பிடுவ. ஆனால் நான் கொடுக்குற பாடங்கள் எல்லாம் நீ ஒரு குளத்தில் கரைச்சி குடிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப சுவையாகவே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த சீடர், நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வித்தைகளையுமே நம்ம சரியாக பயன்படுத்துறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் எதுக்கு இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 7 ஸ்கில்ஸு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி பணக்காரனாக ஆயிடணும்னு அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. நான் இப்போ சொல்ல போகிற இந்த 7 ஸ்கில்ஸையும், அதாவது இந்த உப்பையும், நீங்கள் கோலையில் கரைக்க போகிறீங்களா, இல்லை கோப்பையில் கரைச்சி குடிக்க போகிறீங்களா, இல்லை குளத்தில் கரைச்சி குடிக்க போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ண போகிற இந்த ஸ்கில்ஸில் மொதல் ஸ்கில்ஸ் லேர்னிங் ஹவு டு லேர்ன், அதாவது எப்படி கற்றுக்கணுன்றத கற்றுக்கிறது. இது கேட்க வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு கேம் சேஞ்சர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாரும். புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுன்றது மனுஷனுக்கு கோர் நேச்சராகவே அவனோட ஜீனில் இருக்கிற ஒன்று தான். ஆனாலும் சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுமே நம்ம அதை வில்லிங்காகவே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் ஒன்று. இன்னொரு பொதுவான விஷயம் குறுக்கிடாக இருக்கிறது என்னன்னா, பொறுமை இழக்கிறது. எந்த ஒரு ஸ்கில்லையும் சீக்கிரமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜிம்மில் சேர்ந்த உடனே நம்மளால் மசில் வளர்த்துற முடியுமா? அதுக்குன்னு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டீன்ஸ் ரிக்வயர்ட் அமௌண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மசில் வளரும். அந்த மாதிரி புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் கொஞ்சம் பொறுமை அவசியம்தான். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னா, கிளியரிங் யுவர் மைண்ட். டெக்னிக்கலாக நீங்கள் அப்படின்றதே உங்கள் மைண்டு தான். அது சொல்கிற விஷயங்களை தான் நம்ம பண்ணுறோம், அது என்ன வேணுமோ சாப்பிட கேட்குதோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட ஆக்ஷன், ஐடியாஸ், டிசைர் எல்லாமே இந்த மைண்டு கொடுக்கறது தான். ஸோ நீங்கன்றதே டெக்னிக்கலாக மைண்டு தான். அப்படிப்பட்ட அந்த மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். பொதுவாகவே மனுஷங்களில் 2 டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க இமோஷன்ஸை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு அதை ரியாக்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அதை பற்றி சுத்தமாக கவலைப்பட மாட்டாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்காமல் நடுவில் பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே பர்சனலாக எடுத்துக்க கூடாது. நமக்கு அதுலேருந்து என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க கற்றுக்கணும். மூணாவது லைஃப்க்கு தேவையான ஒரு ஸ்கில் என்னென்னா, எபிலிட்டி டு செல். விற்க கற்றுக்கணும். லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸே செல்லிங் மூலியமாக தாங்க நடக்குது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களை நீங்களே செல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி அந்த பொசிஷனுக்கு சரியானவர், மற்றவங்கள விட நீங்கள் ஏன் சிறந்தவங்க அப்படின்றத நீங்கள் அங்கே செல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவன் பொண்ணு பார்க்குறதுமே கிட்டத்தட்ட அப்படி தான். மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவர் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்.
இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், வீடு வச்சுருக்கேன், உனக்கும் எனக்கும் சேமான ஹாபிஸ் இருக்குது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் செல்லிங் தாங்க. ஸோ லைஃப்பில் எப்போவுமே எபிலிட்டி டு செல் யுவர் செல்ஃப்ன்றதை கற்றுக்கணும். 4வது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஃபஸ்ட்டு பண்ண முடியுன்றதை நீங்கள் நம்பணும். ஏதாவது ஒன்று அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை அடையிற வரைக்கும் அது ஏன் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினச்சிட்டே இருந்தால் அது எப்படிடா நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சயின்ஸ் தாங்க. அதாவது இடியோமோட்டார் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கயிறில் ஒரு வெயிட்டான ஒரு பொருளை கட்டி அது எந்த சைடு நகரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த சைடு தான் நகரும். அது சுற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த சைடு சுற்றும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், இந்த மாதிரி நீங்கள் எப்படி நினச்சாலும் அதே மாதிரியே அது சுற்றும். அது ஏன் அப்படி சுற்றுது அப்படின்னா உங்கள் விரல்களில் இருக்கிற அந்த மைக்ரோ மசில்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு அதை சுற்ற வைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடம்புல உள்ள சின்ன சின்ன மசில்ஸ்லேருந்து செல்ஸ் வரைக்கும் எல்லாம் அதை நோக்கியே செயல்பட்டு உங்களை அதுவே அதை அடைய வச்சிரும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன்றது ரொம்ப முக்கியம். 5வது ஸ்கில் என்னென்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட். நம்ம எனர்ஜியை நம்ம செலவழிக்கிறதுக்காக ஒரு 3ஆக பிரிச்சுப்போம். ஃபிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, இமோஷனல் எனர்ஜி. இந்த 3 எனர்ஜியும் டே டு டே லைஃப்பில் ப்ராப்பராக அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். மென்டலாக டயர்ட் ஆகும்போது மென்டல் எனர்ஜிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபிசிக்கலாக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி ப்ராப்பராக அந்த எனர்ஜிஸை மேனேஜ் பண்ணணும். 6வது லைஃப்க்கு தேவையான ஸ்கில் என்னென்னா பிரேக்கிங் டவுன் ப்ராசஸஸ். அதாவது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா அதை குட்டி குட்டி குட்டியாக பிரித்து அதுங்களெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெரிய விஷயத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இதை இன்னொரு மாதிரி சொல்லணுன்னா மினி கோல்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கோல் இருக்கும். ஆனால் அதுக்கு போகிற வழியில் சின்னதாக மினி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது மூலயமா அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம அதை உருவாக்கிக்கணும். கடைசி அந்த லைஃப்க்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு ஸ்கில் என்னென்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஐக்யூவை அதாவது இன்டெலிஜென்ட் குவாஷன்ட்டை வளர்த்துக்கிறத விட இக்யூ அதாவது இமோஷனல் குவாஷன்ட்டை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நிறையா ஸ்டடீஸ்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐக்யூ அதிகமாக இருக்கிறவங்கள விட இக்யூ அதிகமாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் அதிகமாக வெற்றி பெறுறாங்க அப்படின்னு. அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எம்பத்தினா சரியான தமிழ் வேர்டு என்னென்னா அனுதாபம். அதாவது எந்த ஒரு விஷயமும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம கேட்கும்போது அதை அவங்க நிலைமையிலேருந்து யோசிக்கக்கூடிய ஒரு திறன். அவங்களோட ஷூவில் நின்று நம்ம அதை யோசித்து பார்க்கணும். அண்ட் அதிகமாக கோவம் வரும்போது ஒரு 5 செகண்ட் கண்ணை மூடி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த உடனே பண்ணுறதை விட இதோட வீரியம் குறைவாக தான் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த 7 ஸ்கில்ஸுமே லைஃப்பில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கில்ஸ். அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்க்க படிக்க ஈஸியாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் தாட்டோட இன்னையோட வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம்னு சொல்லி விடைபெறுவது உங்கள் அனீஷ்.